Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் பழமையான பல்லவர் காலத்து விநாயகர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எனதிரிமங்கலம் தென்பெண்ணை ஆற்று பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களாக செப்பு நாணயம், அகல் விளக்குகள், கீறல் ஓடுகள், சுடுமண் புகைப்பிடிப்பன் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான பல்லவர் காலத்தை சேர்ந்த விநாயகர் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. சங்கரன் கோவில் அருள்மிகு கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மைதானத்தில் பொதுமக்கள் நடைபயிற்சி செல்வது வழக்கம். இதனை சுற்றியுள்ள வீடுகளிலிருந்து வெளியாகும் கழிவுநீர் மைதானத்தில் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்களும் மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கல்வித்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பொங்கி வழியும் பாதாள சாக்கடை நீரால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வண்ணாரப்பேட்டை பகுதியில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் சாலையில் செல்வதால் பொதுமக்கள் அதனை கடந்து செல்ல மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு உற்பத்தியாகி நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் சமூக நலனில் அக்கறையின்றி ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேங்கி நிற்கும் கழிவு நீரை சீர் செய்யாவிட்டால் மாநகராட்சிக்கு எதிராக போராட வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொன்னா இந்த வண்ணாரப்பேட்டை தான். இந்த வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவல நிலையை நீங்களே பார்க்கலாம். மழை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இந்த தண்ணி தேங்கின இடங்களெல்லாம் தூர்வாரதம் வைக்கோம்னு சும்மா கண் துடைப்பா நடத்திட்டு அப்படி விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இதெல்லாம் பஸ் ஏறதுக்கான முக்கிய இடமே இந்த வண்ணாரப்பேட்டை இந்த இடம் தான், இந்த பஸ் ஸ்டாப் தான். ஆனால் இந்த பஸ் ஸ்டாப்ல பாருங்க, இந்த சாக்கடை நீர்லாம் அப்படியே வெளியில வந்து மக்கள் போக முடியாம அப்படி ஃபுல்லா சூழ்ந்து நிற்கு. இதுல வந்து கொசு இதெல்லாம் இருக்கிறனால மலேரியா போன்ற அபாயகரமா தொற்று நோயெல்லாம் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமான சாலை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் சைடில் பார்த்தீங்கன்னா பூரா சாக்கடை தண்ணி தேங்கி ஒரு 10 நாளாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் நடக்க வைக்க ரொம்ப சங்கடமாக இருக்கு. இதை மாநகராட்சி அளவில் ஒன்றும் கவனிக்க மாட்டேக்கு, வைக்க மாட்டேக்கு. இது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறதுனால இதை உடனே நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை சேதமுற்றுள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாம்பாக்கம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே மேம்பாலம் கட்டப்பட்டு வரும் நிலையில் பாலத்தின் அருகே சென்னை செல்லும் மார்க்கத்தில் தற்காலிக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த சாலையும் குண்டும் குழியுமாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான பணிகளை முடிக்கவும் சேதமடைந்த சாலையை சீரமைக்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.